நாலடியார் பாடல் எண் 267. இந்த பாடலில் 3வது அடியில் இருந்து தொடங்க வேண்டும். 3வது அடியில் 2வது சீர் பாருங்க. வேல் கண்ணாய் அப்படின்னு வருது. வேல் கண்ணாய்னா இதுதான் மகடு முன்னிலை. வேல் கண்ணாய்னா வேலை போலும் கண்களை உடையவளே அப்படின்னு அவளை விழித்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. வேல் கண்ணாய் இவ்விரண்டும் ஆங்கே நயவாது நிற்கும் நிலை. இவ்விரண்டும் ஆங்கே நயவாது நிற்கும் நிலை. ஏதோ 2 பற்றி சொல்கிறாங்க இந்த பாட்டில். ஆங்கே என்றால் அந்த இடத்திலே, நயவாது நிற்கும் நிலை. இப்போ 3வது அடியில் முதல் சீர் பாருங்க. வியவாய்கான். வியவாய்கான்னா நீ அதிசயிப்பாயாக. உனக்கே விசித்திரமாக தோணலையா? வேல் போன்ற கண்ணை உடையவளே, இந்த 2 விஷயம் இப்படி நயவாது நன்மை தராமல் நிற்குதே, இது உனக்கு அதிசயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வியவாய்கான் வேல் கண்ணாய் இவ்விரண்டும் ஆங்கே நயவாது நிற்கும் நிலை. அது என்ன அந்த 2ன்னா, பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மக்களிடத்தில் வறுமையும், பிறருக்கு உதவாத கீழ் மக்களிடத்து செல்வமும் ஊழ்வினையால் சேர்ந்திருக்கின்றன. சரி, இது இவ்வாறு இவரிடத்து பற்றி நிற்பது தகாது. இவை தங்கி நிற்றற்கு உரியவர் இவர் அல்லர். ஏனெனில் ஈகையாளர் வறுமையை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டாங்க. ஈகை இல்லாதவர்கள் பொருளை நல்வழியில் பயன்படுத்தி சிறப்புற செய்ய மாட்டார்கள். அதனால் அவங்கள விட்டு நீ நீங்கணும். ஆனால் நீங்காமல் இருக்குது இது செல்வம். அவ்வாறு நீங்காமல் இப்போ முதலடியில் ஆரம்பிக்கலாம். நயவார்கண் நல்குரவு நானின்று கொல்லோ அப்படின்னா, நயவார்கண்ணா என்ன? உதவி செய்தலாகிய நன்மையை உடையவரிடத்து. அந்த நயவார்ங்கிறது உயர்தினை உடன்பாட்டு குறிப்பு வினையாளனையும் பெயர். நயத்தினை உடையவர் அப்படின்னு விரியும். நயம்ங்கிறது பகுதி, ஆர்ங்கிறது விகுதி. நயம் என்பது இங்கு உதவி செய்தல் என்னும் பொருளை பயந்து நிற்கிறது. பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நயனுடையான்னா என்ன? நயத்தினை உடையவன். அந்த பொருளில் தான் இங்கேயும் வருது. நயவார்கண் நல்குறவு நானின்று கொல்லோ. இந்த நல்லவங்ககிட்ட போய் வறுமை இருக்குதே, அந்த வறுமைக்கு வெட்கமே இல்லையோ அப்படின்னு கேட்குது. மாறாக என்ன பண்ணுது? பயவார்கண் செல்வம் பரம்ப பயன்கொள். பயவார்கண்ணுன்னா யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத, எந்த பயனும் கொடுக்காத பயவார்கண் செல்வம் பரம்ப. அந்த செல்வமானது பரம்புதல்னா என்ன? அவரை விடாமல் பற்றி அவர்கிட்டவே பரவிட்டு இருக்குது, பெருகிட்டு இருப்பதற்கு. அந்த செல்வம் என்ன? பயன்கொள். பயன்னா பிசின். அதாவது மரத்தை நீங்கள் கொத்தினோம்னா அந்த மரத்திலிருந்து ஒரு திரவம் வடியும், அதை பிசின் அப்படிம்பாங்க. அந்த பிசினை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம எதையாவது ஒட்டுவதற்கெல்லாம் பயன்படுத்தலாம். அது விலகாமல் அப்படி பிடிச்சிக்கும் ஒன்றை. அப்படி நிலைத்து நின்று பரவுவதற்கு அந்த கீழ் மக்களிடத்தில் இருக்கின்ற செல்வம் என்ன? ஒரு பிசினா அப்படின்ட்டு இந்த பாடலில் செல்வத்தை அவ்வளவு இழிவாக கேட்கிறார்.